இப்போ உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை தாண்டி ஒரு ஸ்பெஷல் திங் உங்களை பார்த்துட்ருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அட ஆமாங்க, அது ஒரு பர்சன் இல்லை, ஸ்டார் இல்லை, பிளானட் கூட இல்லை. அது ஒரு முழு கேலக்ஸி. பில்லியன் ஆண்டுகளாக நம்மளை நோக்கி மெதுவாக நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. உங்கள் கண்ணுக்கு 1000 டைம்ஸ் பவர் இருந்தால் ஆண்ட்ரோமெடாவை நைட் ஸ்கையில் தெரியும். அது ஒரு கோஸ்ட் மாதிரி க்ளோ ஆகும். 2.5 மில்லியன் லைட் இயர் தூரத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி ரொம்ப ரொம்ப பெருசு. ஆண்ட்ரோமெடால 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்கும் அதோடைய ஓன் பிளானட், சன், மூன் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ரோமெடால 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மில்கி வேல 200 to 400 பில்லியன் தான். அதனால தான் ஆண்ட்ரோமெடா ஒரு மிகப்பெரிய கேலக்ஸி. அதுல நம்ம ஒரு ஸ்மால் ஐலாண்ட் மாதிரி. ஆண்ட்ரோமெடா கேலக்சிக்குள்ளேயும் ஒரு ஹார்ட் இருக்கு. பட் ஆனா அது பிளட்டால துடிக்கல, கிராவிட்டியால துடிக்குது. ஆண்ட்ரோமெடா கேலக்சியில ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. அது நம்ம சன்னை விட மில்லியன் டைம்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன லைட்டு கூட வெளியே வர முடியாது. அதோடைய ஸ்பைரல் ஆர்ம்ஸ்ல இருந்து புது ஸ்டார்ஸ் கிரியேட் ஆகுது. நெபுலா கிளவுட்ஸ் புயல் போல சுழலுது. இதை கேட்கும் போது நமக்கு கற்பனையா இருக்கலாம். பட் ஆனா யூனிவர்ஸுக்கு இது ரியாலிட்டி, உண்மையாவே நடக்குது. ஆண்ட்ரோமெடா கேலக்சில இருந்து வரக்கூடிய லைட்டு 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்மளை சேரும்னு சொல்றாங்க. அந்த லைட் டிராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது மனிதர்கள் கூட இல்லைன்னு சொல்லப்படுது. இங்க தான் ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா, ஆண்ட்ரோமெடா கேலக்சி அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல. அது ஒவ்வொரு செகண்டும் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. 4 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் மில்கி வேவும் ஆண்ட்ரோமெடாவும் மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை, 2 பெரிய கடல் சேர்வது போல. 2 கேலக்சியும் மெர்ஜ் ஆனால் அது ஒரு மெகா கேலக்சியை உருவாக்கும். அதுக்கு சயின்டிஸ்ட் இப்பவே நேம் கூட வச்சிருக்காங்க. அதுதான் மில்க்ட்ரோமேடா. மனிதர்கள் ஆண்ட்ரோமெடா கேலக்சிக்கு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா இம்பாசிபிள். பிகாஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். பட் ஃபியூச்சர்ல நடக்குமான்னா மேபி இருக்கலாம். வார்ப் டிரைவ், வார்ம் ஹோல், லைட் ஸ்பீட் டிராவல் இதெல்லாம் மாஸ்டர் பண்ணால் ஆண்ட்ரோமெடா ட்ரீம் இல்லை, நம்மளுடைய டெஸ்டினேஷன். யூனிவர்ஸை பாருங்க, கேலக்சிஸ் கொலைட் ஆகுது, ஸ்டார்ஸ் பிறக்குது, பிளானட்ஸ் மறைஞ்சு போகுது, பிளாக் ஹோல்ஸ் இருட்டில் கூட பிரீத் பண்ணுது. எல்லாமே முன்னோக்கி தான் நகருது. ஆனால் நம்ம மட்டும் ஏன் எந்த ஒரு செயலையும் பயத்தினாலேயோ சந்தேகத்தினாலேயோ ஸ்டாப் பண்ணிடுறோம்? கேலக்சி உடஞ்சி விழுந்தாலும் கூட ஏதோ ஒன்று அழகா உருவாக்க முடியுமானால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணாமல் பண்ணால் உங்களாலையும் முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஸ்டார் டஸ்டால ஆனவங்க. யூ ஆர் நாட் ஸ்மால். நீங்கள் ஒரு வாக்கிங் யூனிவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் ப்ரைட். See you in next journey.